2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 234 தொகுதிகளிலும் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டது. பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் தானும் நேரடியாக களமிறங்குவதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். மக்களுக்கான நன்றிக்கடன் செலுத்த மட்டுமே அத்தனை வழிகளையும் தாங்கிக் கொண்டு உங்களுக்காக வந்து நிற்கிறேன். 4 முனை போட்டி, 40 முனை போட்டி என என்ன சொன்னாலும் இந்த தேர்தல் ஸ்டாலின் சார் கூட்டணிக்கும் மக்கள் கூட்டணியான நமக்கும் இடையேயான இருமுனை போட்டி மட்டுமே எனவும் கூறியிருக்கிறார். இந்த தேர்தல் எல்லாரும் சொல்ற மாதிரி தேர்தல்லாம் கிடையாது. இது இருமுனை போட்டி மட்டும்தான். மக்கள் கூட்டணியான நமக்கும் ஸ்டாலின் சார் கூட்டணிக்கும் மட்டும்தான் இந்த தேர்தல். அதனால நீங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி உங்களுடைய ஓட்டை சிந்தாம செதறாம நம்மளுடைய டிவிகே வேட்பாளர்களுக்கும் நம்மளுடைய டிவிகே விசில் சின்னத்துக்கும் தயவு செஞ்சு ஓட்டு போட்டு. முன்னதாக மகளிர் தினத்தன்று மகளிருக்கான வாக்குறுதிகள் வெளியிடப்பட்ட நிலையில் தற்போது நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர்கள் அறிவிப்பு நிகழ்ச்சியில் யாரும் எதிர்பாரா வண்ணம் தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்துள்ளார். அந்த வகையில் முதலாவதாக போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு என்பதை உருவாக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்தார். பள்ளி, கல்லூரிகளில் போதைப்பொருள் தடுப்பு மன்றம் அமைக்கப்படும். இளைஞர்களின் கல்வியை உறுதி செய்ய கல்லூரி முதல் PhD வரை கல்வி பயில பிணையில்லா கடனாக 20 லட்சம் ரூபாய் வரை கொடுக்கப்படும். 29 வயதிற்கு மேல் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 வழங்கப்படும். ஆண்டுதோறும் 5 லட்சம் இன்டர்ன் பணிகளை வழங்க அரசு மற்றும் தனியார் தொழில் நிறுவனங்கள் கூட்டாக இயங்கும். இதில் பட்டதாரிகளுக்கு மாதம் 10,000 ரூபாயும், IT படித்தவர்களுக்கு 8,000 ரூபாய் சம்பளமாக அரசே வழங்கும் போன்ற அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். மேலும் நேர்மையான தொழில் முனைவோரை உருவாக்கும் வகையில் 25 லட்சம் ரூபாய் அளவுக்கு பிணையில்லா கடன் வழங்கப்படும். தமிழகத்தில் வேலைவாய்ப்பில் தமிழர்களுக்கே முன்னுரிமை. தனியார் நிறுவனங்களில் 75% தமிழர்களை பணியமர்த்தும் நிறுவனங்களுக்கு மாநில GSTயில் 2.5% மானியம் வழங்கப்படும். மின் கட்டணங்களில் 5% மானியம் வழங்கப்படும் என அறிவித்தார். அதோடு TNPSC, TRB, TNEB-களில் காலதாமதம் இல்லாமல் போட்டித் தேர்வுகள் நடத்தப்படும். ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலும் முதல்வர் மக்கள் சேவை நண்பர் திட்டம் தொடங்கப்படும். இதன் மூலம் 5 லட்சம் இளைஞர்களுக்கு உள்ளூரிலேயே வேலைவாய்ப்பு வழங்கப்படும். தமிழ்நாடு இளைஞர் ஆலோசனை குழு அமைக்கப்படும். இளைஞர்கள் தங்களின் கருத்துக்களை இதில் தெரிவிக்கலாம். தமிழ்நாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரத்தை உலகளவில் பரப்ப நவீன படைப்பாளி பள்ளிகள் அமைக்கப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகளை தவேகா தலைவர் விஜய் இன்றும் அறிவித்தார்.